சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், ஒருத்தவங்க வந்து என்னையவோ என் குழந்தையவோ இல்ல என் கணவரையோ ஒருத்தர் திட்டுற டைம்ல அவங்கள மன்னிச்சிடுறோம், மறந்துடுறோம், எல்லாம் அவங்க மேல சகஜமா பழகுறேன். ஆனா ஒரு ஓகே. சில டைம்ல அவர் வந்து பக்தியா கோயில்ல நிக்கிறப்பயோ இல்ல அவர் ஏதோ ஜெபமால பண்றப்ப அவரை பார்க்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இவர் இப்படி பண்றாரு, இப்படி செய்யறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்ப இந்த இடத்துல இது வந்து எனக்கு ப்ரைடா இல்ல நான் என்னோட படியில இருந்து நான் கடவுளை நோக்கி இருக்கிற படியில இருந்து நான் இறங்குறேனா இந்த எண்ணம் வருது? ஒரு ரீசன் வந்து நம்ம அந்த அந்த சகோதரரையும் சகோதரியோ பார்க்குறோம் சிஸ்டர். நம்ம வந்து அதை கடந்து அவருக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட்டை தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப ஜீசஸ் வந்து பேதுரு மூலமா சாத்தான் பேசும்போது பேதுருவை பார்க்கல. அதுக்கு பின்னால இருந்து சாத்தானை பார்த்தாரு. அப்போ அந்த சகோதரருக்கு ஒரு பலவீனம். ஃபர்ஸ்ட் திங், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலவீனம் உண்டு. ஓகேங்களா? யாருமே எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் எக்ஸப்ட் காட். அப்புறம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பலவீனமா இருக்கிறோம். அவருக்கு அந்த விஷயத்துல பலவீனமா இருக்கலாம். அப்புறமா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில ஒரு சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய வாழ்க்கையில அவர் அனுமதிச்சிருக்கிறார். நம்ம ஒரு சில விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுறோம். அவர் அந்த விஷயத்துல வெளியே வரதுக்கு கஷ்டப்படுறதா இருக்கலாம். நம்ம முடிஞ்சா அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டியதுதான். அவர் பிளஸ் பண்ணி பிரேயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும். நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல உள்ள கஷ்டம் போயிடும். ஓகே சார். ஈஸியஸ்ட் மெத்தட் வி ஹேவ் டு பிளஸ் தம். பிளஸ் பண்ணி அவருக்காக பிரேயர் பண்ணும்போது 2 விஷயம் நடக்குது. உங்கள் உள்ளத்துல இருக்கிற கடவுளுடைய அன்பு வெளியில வருது. எப்போ நம்ம அவரை பிளஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி அவருக்காக ஜெபிக்கிறோமோ, நம்ம உள்ளத்துல இருக்கிற கடவுளுடைய அன்பு வெளியில வர்றதுக்கு அதுதான் பெஸ்ட் மெத்தட். நம்ம உள்ளத்துல இருந்து கடவுள் அன்பு வரும்போது நம்மளால அந்த மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இயேசுவை போல அவர் அன்பு செய்ய முடியும். அப்படி அன்பு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஜீசஸ் நம்ம மூலியமா அவர் வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஓகே சிஸ்டர். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. எஸ், வேற யாராவது? எனி அதர் கொஸ்டின்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சரியா நாங்க இந்த 1 வீக்குக்கு முன்னால பிரதர் என் அக்காட மகன், அவருக்கு இப்ப 15 இயர்ஸ் ஆகுது. அவரோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவரு நல்ல ஆக்டிவான ஆள், கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சர்ச் வேலையில எல்லாம் ரொம்ப ஈடுபாடா இருந்தவரு. திடீரென்று ஒரு எந்த நேரமும் பசிக்குது, 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 பசிக்குது. எந்த நேரமும் சாப்பிடுவாரு. நல்லா சாப்பிடுவாரு. எந்த நேரமும் சாப்பிடுவாரு. ஒரே சோம்பேறியா, சோம்பல்தனமா இருக்கு. அவருக்கு வந்து இந்த எரிச்சலா இருக்கிற நேரமெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாரு, எந்த நேரமும். அப்ப நான் இந்த 1 வீக் முன்னால நான் இந்த ஏசாயோட கதைய சொல்லி, போசனை பிரியம் ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நானும் என் அக்காவும் சேர்ந்து அவருக்கு இப்படி சும்மா நார்மலா கதைச்சுட்டே போனோம். அப்ப அவரு அத எந்த மைண்ட்ல கேட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் அத ஏற்றுக்கொள்ளலன்னு எனக்கு உள்ள ஒரு இது இருந்தது. அவர் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் எங்க முன்னால தான் கூட அவரு வேணும்னு எங்கள கண்ட பிறகு எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கன்ட்டு அந்த ஒரு இதுல சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்ப நான் மிச்ச நாள் சொன்னேன். அவருக்காக நான் ப்ரே பண்ணியிருக்கேன். ஒரே தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நேரம் எனக்கே கோவம் வரும். அவர் செய்றத பார்க்க அப்படி கோவமா இருக்கும். சரின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க என்ன வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி ப்ரே பண்ணுவோம்ன்னு சொல்லி நான் இந்த கதையே கதைக்கல. நாங்க பிரயாஸ்க்கு வந்தோம். அவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க 2 பேரும். நாங்க ப்ரே பண்றோம். நீங்க இந்த டாபிக்க பத்தியே சொல்றீங்க. நீங்க சொன்ன பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம். அவர் அப்படியே ஷாக் ஆகி போய் உட்கார்ந்து இருக்காரு. அதுதான் இப்ப வந்து நான் சொல்ல பெரிய சாட்சியம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்ன பிரதர்? எப்ரேம். பேர் என்ன? எப்ரேமா? ஓகே. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. எந்த வார்த்தை உங்களை தொட்டது? அந்த ஏசா தலைமை பெயத்துக்காக உணவுக்காக தலைமை பெயத்தை விட்டு கொடுத்தது யாக்கோபு. ஓகே, வெரி குட். அப்ப நீங்க ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன் பிரதர். அந்த பசியில தேவையில்லாத பசியா இருந்தா அது உங்களை விட்டு போயிடும். ஓகேங்களா? ஓகே, கண்களை மூடுங்க பார்க்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்றே இந்த சகோதரி மது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இதோ இந்த போஜன பிரியம் அல்லது பசி உம்மிடமிருந்து வராத எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகும்படி கட்டளையிடுறேன். I rebuke in the name of Jesus. Thank you, Holy Spirit. I break that bondage in the mighty name of Jesus. Leave him right now. இதோ நான் கொடுக்கிற உணவை உண்பவனுக்கு பசி எடுக்காது என்று கூறினரே, அந்த வசனத்தை இயேசு நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு இந்த சகோதரருக்குள்ளாக அனுப்புகிறேன். Let this problem never occur in his life. In the name of Jesus, I declare and decree. Amen. Amen.
ஓகே பிரதர். கடவுள் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கார். ஓகேங்களா? ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த வாரம் வந்து நீங்க சாட்சி சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே பிரதர். காட் பிளஸ் யூ. எஸ் தேங்க்யூ பிரதர் பிரதர். ராம். தேங்க்யூ. தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரதர் ராம்குமார். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், எனக்கு இங்க கல்ஃப்ல இருக்கும்போது இந்த ஃபாஸ்டிங் டைம்ல வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது நினைப்பேன், எதுக்கு வந்து மத்தவங்க சாப்பிடுறத அவங்க இது பண்றாங்கன்ட்டு. அதான் இப்போ அதுக்கு நம்ம கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தை ஃபீல் ஆச்சு. வெரி குட். ஓகே பிரதர். ஃபைன். ஓகே, glory to God. Praise the Lord. Yeah. Good. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா நம்ம சாட்சியை கேட்கலாம் இப்பொழுது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் விட்னஸ். யாருக்காவது விட்னஸ் பண்றவங்க இருந்தால் தயவு செய்து